சென்னை விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசல் படிப்படியாக குறைந்து மாலை 5:30 மணியளவில் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினாவில் விமான கண்காட்சி நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை காண திரண்டனர். ஒரே நேரத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்வு உலகத்திலேயே அதிக பொதுமக்கள் கலந்து கொண்ட விமான சாகச நிகழ்வாக லிம்கா சாதனை படைத்துள்ளது. முன்னதாக போதுமான போக்குவரத்து வசதி இல்லாததால் ஏராளமான பொதுமக்கள் சரியான நேரத்திற்கு மெரினா கடற்கரையை அடைய முடியாமல் தவித்தனர். அதேபோன்று தற்போது லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் மெரினா கடற்கரையில் இருந்து தங்கள் வீடுகளை நோக்கி படையெடுத்ததால் சென்னை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா பேருந்து நிலையம், புறநகர் ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ரயில் வருவதற்கு நீண்ட நேரம் ஆனதால் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் தண்டவாளத்தில் நடந்து சென்றது அனைவரையும் பதைபதைக்க வைத்தது. ஒரு ரயில் வந்தாலும் ரயில் கொள்ளாத அளவுக்கு மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். இளைஞர்கள் பலர் தொங்கிக் கொண்டே ஆபத்தான முறையில் பயணம் செய்த காட்சி வைரலாகி வருகிறது. இதேபோன்று சாலை முழுவதும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டன. விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து 4 மணி நேரம் ஆகியும் பல இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனிடையே கூடுதல் ரயில்கள் மற்றும் கூடுதல் பேருந்துகள் இயக்கியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதேபோன்று போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு போதிய போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். ஒரு நல்ல நிகழ்வு. ஆனால் பொதுமக்கள் இவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. ரொம்ப அப்நார்மல் கிளைமேட் ஹீட்டு. ஸோ அதுக்கு போதுமான அளவுக்கு நிழல் இது ரெடி பண்ணலை. தண்ணி எதுவும் பத்தலை. நிறைய வயசானவங்கலாம் கேர் ஆகுறாங்க, குழந்தைங்களாம் கேர் ஆகி உட்காடுறாங்க. ஸோ இதுக்கு மாநில அரசு இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய அம்பர்லாஸு இல்லை ஒரு டென்ட் மாதிரிலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இவ்வளோ கும்பலில் என்னதான் போலீஸ் இருந்தாலும் எத்தனை ஆம்புலன்ஸ் வச்சுனா எல்லாரையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். ஸோ இதெல்லாம் கவனத்தை கொண்டு அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பொது நிகழ்வு நடக்கும்போது மாநில அரசு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசல் படிப்படியாக குறைந்து மாலை 5:30 மணியளவில் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதேபோல் சுமார் 15 லட்சம் பேரால் நிரம்பியிருந்த சென்னை மெரினா கடற்கரையும் தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது.